அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலிய இராணுவ மந்திரி இஸ்ரேல் கட்ஸ் சமீபத்தில் ஒரு வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஹசன் நஸ்ருல்லாவின் அகால மரணத்தினால் ஹிஸ்புல்லாவின் தலைமை பதவிக்கு வந்து பதவி சுகம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் நயீம் குவாசிமின் சுவாசம் நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அடங்காமாரியா பேசி வரும் அவருக்கு சடங்கு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதாவது ஈமச்சடங்குகள் செய்யும் நேரம் வந்துவிட்டது. அவருடைய உடம்புக்கு வயதானதே தவிர மூளை வளர்ச்சி இன்னும் அடையவில்லை என்று இஸ்ரேலிய மனநல டாக்டர்கள் கூறிவிட்டதால் எங்களின் அடுத்த இலக்கு நயீம் குவாசிம் தான் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பேட்டியளித்துள்ளார். இப்போது ஹிஸ்புல்லாக்களின் ஆட்டங்களுக்கு நட்டுவாங்கம் செய்து கொண்டு ஷபாஸ் பலே என்று போட்டுக்கொண்டு இருப்பது இவர்தான். இவரை அல்லாஹ் அழைக்கிறார் என்று சொல்வதை விட கோமினி அவரை அவசர ஆலோசனை போட அழைக்கிறார் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். உடனே சாடி விழுந்து ஓடி அவரே வந்து விடுவார். கோமினின்னா அவ்வளவு உசிரை பற்றி கவலையே பட மாட்டார். 2000 ரூபா சம்பளத்தில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஹிஸ்புல்லாவாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் நயீம் குவாசிமும் அவரது நண்பர்களும் தங்களின் வாழ் உரிமைக்காக ஒரு ஹெவி பிரைஸை தர வேண்டியது உள்ளது என்று இஸ்ரேல் கட்ஸ் மேலும் சொல்லியிருக்கார். லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய மக்களை கொல்வதற்கு ஏவுகணைகளை விட்டு கொண்டிருக்கும் அவருக்கு வேடிக்கை பார்ப்பதே ஒரு பொழுதுபோக்கா இருந்திருக்கு. நீர் சாவதை வேடிக்கை பார்க்க இஸ்ரேல் இராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் லெபனான் நிலத்தில் இருந்து சட்டாப்பையால் வலித்து எடுக்கப்படுவீர்கள் என்று இஸ்ரேல் இராணுவம் எச்சரித்து விட்டது. எங்களுக்கு அவர் இறந்த பிறகு அதில் எந்த சந்தேகமும் இருக்க போவதில்லை. உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் DNA டெஸ்ட் எடுத்து பார்ப்பதற்கு சதை துண்டுகளை பொறுக்கி கொண்டு ஃபாரன்சிக்கு லேபுக்கு நீங்கள் தாராளமாக போய் பரிசோதிக்கலாம் என்பதை அதிகாரபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிஸ்புல்லா என்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தலைவராக இருப்பதற்கு பெருமை கொள்ளும் உமது உடல் காஃபின் பாக்ஸில் எடுத்து செல்லும் போது வேணுமானா உமக்கு மரியாதை கிடைக்கலாம். அப்போது விடியும்னு சொல்லி மனுஷன் நம்மளை ஏமாத்தி விட்டானே என்ற பழிச்சொல்லுக்கு நீங்கள் ஆளாக போகிறீர்கள். செத்தும் கெடுப்பான் இந்த சீதக்காதி என்று உமது நாட்டு மக்களே உமது கழுத்தில் போர்டு எழுதி தொங்க போட்டிருப்பது உமக்கு தெரியவில்லையா? கொரோனா காலத்திய மோடி மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு நாமளும் மோடி ஆயிடலாம் என்று வேஷம் போட்ட கோமனியின் தாடி அப்புறம் வளரவே இல்லையே. கடைசியில் பாடி ஆனது தானே அவர் கைவேல் கண்ட பலன். இந்தியாவிலும் அல்லாவுக்கு பயப்படாதவர்கள் கூட மோடியை பார்த்து பயப்படுகிறார்கள். ஏன்? அல்லாவை பார்த்து பயப்படாத திராவிடன் கூட அவரை பார்த்து ஏன் பயப்படுகிறான்? அந்த பயத்தில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்களின் காவலன் நான் தான் என்று அவன் அரிதாரம் வேறு பூசுகிறான். CAA சட்டம் வந்து இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டது மாதிரி SIRஐ கொண்டு வந்து செத்தவன் உயிர்த்தெழுந்தவனை மறுபடியும் கொன்று நரகத்துக்கு அனுப்பியது இந்த மோடியின் சாதனை அல்லவா? இந்த மாதிரி எதையும் செஞ்சு பேர் வாங்கி போடுறாரு இந்த மனுஷன் என்ற பயம்தான் அதற்கு காரணம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பெண்களின் காவலன் நான் தான் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் கோமனி அரசாங்கம் இப்போது திணறுகிறது. ஏன் அங்கே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்களா? நாங்கள் தான் பெண்களுக்கு தங்கள் உடலை 33% அல்ல 100% மூடிக்கொள்ளலாம் என்று எப்போவோ நாங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டோமே. ட்ரம்ப் தொகுதி மறுவரையை 50% கூட்ட வேண்டும் என்று சொல்லுவது கூட்டணி கட்சிகளை அதிக இடம் கேட்டு நம்மளை தொந்தரவு செய்து ஹிஸ்புல்லா கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிப்பதற்காகத்தான் என்பது நமக்கு நல்லா தெரிகிறது. அதை இந்த மொட்டை மண்டையன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். நாங்கள் 1960 எப்படி செயல்பட்டோமோ அப்படி செயல்பட்டு விடுவோம் என்று எச்சரிக்கிறோம். நான் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் ஆவுனை சொன்னேன், கச்சத்தீவை விட்டு கொடுத்த மாதிரி கார்க் ஐலண்டை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க என்று சாவதற்கு முன்பு கோமினி சொல்லிவிட்டுத்தான் செத்துப்போனார். அதனால் தான் கார்க் ஐலண்டு பக்கம் அமெரிக்க கப்பல்கள் வந்துவிடக்கூடாது என்று ஹார்மஸ் முனையில் வாட்டர் மைன்களை விதைத்து வைத்திருக்கிறார்கள்.
நிலத்தில் தான் எது போட்டாலும் வளர மாட்டேங்குதே, சரி கடல்லையாவது இந்த மைன்களை விதைப்போம் அப்படின்னு இந்த கோமினியின் பேமானிகள் செய்திருக்கிறார்கள். ஈரான் இஸ் த நம்பர் ஒன் டெரர் கண்ட்ரி. Recently killed tens of thousands of innocent people of its own citizens on the streets as they protested. It has always been the policy of the United States, particularly in my regime. This terrorist regime never has the nuclear weapon. And I will say it again. They will never have a nuclear weapon. அப்படின்னு 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பாடம் எடுத்த மாதிரி சொல்லிவிட்டார் இந்த ட்ரம்ப் வாத்தியார். நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு நாங்கள் சோறு பொங்க போகிறோம், அதுக்குத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோமினி சொன்னால் எவனாவது நம்புவானா? ஹிஸ்புல்லாவின் அறிவாலயம் என்று கருதப்பட்ட பின்ட் ஜமீல் என்ற கட்டிடத்தை, அந்த தலைமைச் செயலகத்தை இஸ்ரேலிய இராணுவம் சுற்றி வளைத்ததும் ஹிஸ்புல்லாவின் அடிநாதம் அருந்து தொங்கிவிட்டதாம். பின்ட் ஜமீல் என்றால் அழகான பொண்ணு என்று அர்த்தமாம். தலைமைச் செயலகத்துக்கு எப்படி பெயர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இஸ்ரேலின் 98வது டிவிஷன் தலைமைச் செயலகத்தை சுற்றி வளைத்து ஜன்னலில் ஓட்டைகளை போட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அந்த ஓட்டைகள் வழியாகத்தான் பெருமூச்சு விடும் சத்தம் கேட்கிறதாம். அது ஒருவேளை நயீம் குவாசம் சுவாசமாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறார்கள். லெபனானும் இஸ்ரேலும் ஒரு 10 நாளைக்கு போர் நிறுத்தம் பண்ணியிருக்காங்களாம். இந்த பீஸ் டீல் ஜோசப் ஆவுன் வழியாக நடந்துள்ளது. அதனால் லெபனான் கட்டட இடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கட்டடங்களுக்கு இடையே நசுங்கி செத்து கிடக்கும் ஹிஸ்புல்லாக்களின் உடலை வெளியே எடுக்க வேண்டுமாம். போன நாத்தம் வைத்த கொமட்டுகிறதாம் அங்குள்ள மக்களுக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டு மக்கள் வெளியேறி கொண்டு இருக்கிறார்களாம். இப்போ தெருவுக்கு தெரு ஐடிஎஃப் இராணுவம் லெபனீஸ் தெருக்களில் களைச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம். இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் தியாகி பட்டம் பென்ஷன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். இது பத்தாது என்று 98 பட்டாலியனுக்கு கூட 116 146 பட்டாலியனும் மேட்ச் விளையாட வந்திருக்காங்களாம். அங்குள்ள ஸ்டேடியம் ஒன்றில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை ஐடிஎஃப் இராணுவம் ரெய்டு விட்டு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களாம். இந்த ஸ்டேடியத்தில் தான் பழைய ஹிஸ்புல்லாவின் ஒப்பற்ற தலைவன் ஹசன் நசருல்லா இஸ்ரேலை அழிப்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் பிறந்துள்ளோம், அல்ல அதற்காகத்தான் நம்மளை எல்லாம் படைத்திருக்கிறான் என்று பகிங்கரமாக மூளைச்சலவை செய்து சொல்லிவிட்டு உசுப்பேத்தி விட்டு செத்துப்போனார். பின்ட் ஜமீல் ஏரியாவில் இருந்துதான் இஸ்ரேல் நகரங்களுக்கு ராக்கெட்டுகள் வந்து கொண்டிருந்தன. அந்த இடத்தை ஒரு காசாவாக்க ஐடிஎஃப் இராணுவத்தினர் கடமை உணர்வுடன் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது காசா பகுதி நாசமடைந்ததிலிருந்து திருப்தி அடையாத ஹிஸ்புல்லாக்கள் எங்கள் லெபனான் நகரங்களையும் அந்த மாதிரி ஆக்குங்க பார்ப்போம், தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுங்க பார்ப்போம் என்று இஸ்ரேலுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். நேரம் போகாமல் பெட்டி கடைகளில் இருந்து வாங்கி சுயிங்கம் பபிள்கம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் 200 ஹிஸ்புல்லாக்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அதனால் அங்குள்ள ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் டெத் ஆஃபீஸில் எப்போதும் பிஸியாக ஒரே கூட்டமாக இருக்கிறதாம். 200 ராக்கெட் லான்ச்சஸ் இதுவரை அளிக்கப்பட்டுள்ளன. போன வாரம் ஆர்டிலரி கமாண்டர் அலி கமால் அவா அல் ஹசன் டெத் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு போனாராம். அதைத் தொடர்ந்து 250 ஹிஸ்புல்லாக்கள் மூச்சு இல்லாக்களாக மாற்றப்பட்டனர். இஸ்ரேல் இராணுவம் ஆம்புலன்ஸ் வண்டிகளை தாக்கியதாக குற்றம் சாட்டுகிறார்கள். புகார் கூறப்பட்டிருக்கிறது. ஆமாம், அடிபட்ட ஹிஸ்புல்லாக்களை உயிர் பிழைக்க வைக்க ஆம்புலன்ஸை நீங்கள் பயன்படுத்தினால் அதுவும் தாக்கப்பட்டு அழிக்கப்படும் என்று கூறுகிறது ஐடிஎஃப் இராணுவம். அமெரிக்க கப்பல் ஹார்மஸ் முனைக்கு வந்தால் அதை மூழ்கடிப்போம் என்று கூறுகிறது ஈரான். 1 மாதத்துக்கு மேலே அங்கே தானடா நின்றுக்கிட்டு இருக்காங்க, எங்கள் ஒரு ஏவுகணையாக எடுத்து விட்டு பார்ப்போம். $450 மில்லியன் ஒரு நாளைக்கு அமெரிக்காவுக்கு இந்த ஹார்முஸ் முனையில் நிற்பதால் செலவாகி கொண்டு இருக்கிறதாம். அப்படி அவர்கள் செலவு செய்து கொண்டு இருப்பது அங்கு தொழுகை நடத்த அல்ல. அதை நீ முதல்ல புரிஞ்சிக்கோ. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு போலீஸ்காரன் வேலையை பார்க்க அமெரிக்கா துடிக்கிறது என்று ஈரான் கூறுகிறது. சீன கப்பல்கள் செங்கடலை கடக்க முடியாமல் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்துவிட்டன.
ஜெர்மனி எண்ணெயை ஊத்துங்க செட்டியார, இங்கே தொழிற்சாலைகள் எல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது என்று கதறுகிறது. இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் எண்ணெயை வைக்க முடியலையே என்று கூப்பாடு போடுகிறது. ஈரான் ஹிஸ்புல்லாவை ஒரு அரசியல் கட்சியாக லெபனானில் கால் ஊன்ற வைத்து லெபனானை ஒரு போர்க்களமாக மாற்றியது. அதுபோலவே ஏமன் என்ற நாட்டை, பாலைவன நாட்டை லுங்கி கட்டிய பயங்கரவாதிகளின் தேசமாக உருவாக்கி அந்த நாட்டை வளர விடாமல் சீரழித்தது. அதே போல ஈராக்கில் 10 வயதுக்குட்பட்ட பெண்களை 8 மணி நேரம் மனைவிகளாக ஆக்கி வைத்துக்கொண்டு அனுபவித்துக் கொள்ளலாம். அனுபவித்த பிறகு தலாக் 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 சொல்லி அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி விடலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து டூரிசத்தை வளர்த்தது இந்த ஈராக் நாடு. இந்த கேடுகட்ட ஐடியாவை சொல்லிக் கொடுத்தது கோமனிதான். இப்போ அப்பம் பேர் தெரியாத குழந்தைகள் இன்னமும் அங்கே நிறைய பேர் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கையில் எல்லாம் இப்போது துப்பாக்கி, மிஷின் கன் இருக்கிறது. கோமெனியின் இந்த திராவிட சிந்தனை பிடிக்காமல் தான் மற்ற அரபு நாடுகள் ஈரானை ஒதுக்கியே வைத்துள்ளது. ஒவ்வொரு கோமெனியின் மதவாத சிந்தனைகள் எல்லாம் எல்லா இஸ்லாமிய நாட்டையும் இப்படி சீரழித்துள்ளது. சிரியாவையும் இப்படித்தான் பீஸாக சீரழித்தது ஈரான். துருக்கிக்குள் நுழைய முயன்ற கோமெனியை எட்ரோகன் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்திவிட்டார். அந்த பெண்களை சீரழிக்கும் வேலையை நாங்களே பார்த்துக்கிறோம், உங்கள் உதவி எங்களுக்கு தேவையில்லை கொஞ்சமும் என்று அவர் கூறிவிட்டார். நாங்கள் இங்கே பெல்லி டான்சர்களை வைத்தும் விபச்சாரிகளை வைத்தும் உலக பணக்காரர்களை இழுத்து கொண்டு தான் இங்கு டூரிசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். துருக்கி அதனால்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டாராம். அதனால் துருக்கிக்கு சென்றவர்களுக்கு எல்லாருக்கும் எப்போவுமே துருத்தி கொண்டு தான் இருக்குமோ என்னமோ. நாம் என்ன கண்டோம்? இந்த துருத்தல்கள் இன்னும் அடங்கவில்லை. அதை பற்றி தனி வீடியோவே போடலாம், அவ்வளவு விஷயம் இருக்குது அதில். பேசாமல் அந்த நாட்டுக்கு துருக்கி என்பதற்கு பதில் துருத்தி என்று பெயரை மாற்றிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமெரிக்கா எங்களை நெருங்கினால் அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் என்ற மிரட்டலோடு ஈரான் தனது போரை நிறுத்தி கொண்டது. எதிர்த்து விடுவதற்கு அங்கு ஏவுகணைகள் இல்லை என்ற உண்மை வெளியே தெரிந்துவிடக்கூடாது. அதனால் தான் இந்த மிரட்டல்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, நானும் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். அங்கு ஏதும் ஏவுகணைகள் மிச்சம் மீதி இருக்கிறதா என்று நான் பார்த்துவிட்டு மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.